பெரியப்பு எஸ்ஐஆருக்கு எதிரா நம்ம தலைவர் அப்படியே ஸ்ட்ராங்கா ஃபயரா நிக்கிறாரு பெரியப்பே. அப்படியே தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், எல்லா மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம், உயர்நீதிமன்றத்துல வழக்கு அப்படின்ட்டு அப்படியே தலைவர் எப்படி செமையா ஃபயரா பண்றாரு பெரியப்பே. உண்மையிலேயே பெரிய விஷயம். அதாவது இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க. ஆனா பாருங்க பெரியப்பே, இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியா தலைவர் தான் இருக்க போறாரு. எப்படியாச்சும் இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற சதியை முறியடிச்சு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பெரியப்பே. பின்ன இந்தியாவோட நம்பர் 1 முதல்வர்னா சும்மாவா சொல்றாங்க இந்தியாவோட நம்பர் 1 முதல்வர்னு? ஆமா பெரியப்பே, நான் கூட திமுக ஏடா சேர்ந்தோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு திமுக சேர்ந்ததுக்கு பெருமைப்படுறேன் பெரியப்பே. சேம பெரியப்பே, பயங்கரம். பெருமெல்லாம் இருக்கட்டும், அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் நம்மளால தான் போட்டிருக்குது. நீ என்ன பண்ற, நீ அவனை போய் பார்த்து நம்மளுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்போ. பெரியப்பே என்ன சொல்ற பெரியப்பே, இப்பதான் எஸ்ஐஆருக்கு எதிரா சேனோ எஸ்ஐஆர் அப்படின்னு பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தோம். போராட்டத்தில் போய் நீ நடந்தோம், கோஷம் போட்டோம், சேனோ எஸ்ஐஆர்னு போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் எஸ்ஐஆருக்கு எதிரா நம்ம இது எஸ்ஐஆர் இந்த நாட்டுக்கு கேடானது, எஸ்ஐஆர் மிகப்பெரிய சரி அப்படின்னு பேசணும். எஸ்ஐஆர் எதிர்த்துட்டு இருக்கோம், எஸ்ஐஆர் எடுத்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். ஆனா இப்ப நீ நம்ம ஆளுகள் எல்லாம் தான் பிஎல்ஓவா போட்டிருக்கு, நீ போய் எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கி ஊர் ஜனங்கள் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணுன்னு சொல்ற. என்ன பெரியப்பே இது? மிகப்பெரிய பித்தலாட்டமா இருக்கு, அயோக்கியமா இருக்கு பெரியப்பே. நாம வெளியில அதை எதிர்க்கிற மாதிரி தான் நடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா. இது அயோக்கியதான் மேல பெரியப்பே. இதுதான் 60 வருட திராவிட கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், அரசியல் எல்லாமே இதுதான் பெரியப்பே. இதுக்கு பேரு திராவிட கலாச்சாரம், திராவிட பண்பாடு இல்ல பெரியப்பே. இதுக்கு பேரு திருட்டு கலாச்சாரம், திருட்டு பண்பாடு பெரியப்பே. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது, வெளியில ஒண்ணு பேசிட்டு உள்ள ஒண்ணு பண்றதுங்கிறது அயோக்கியத்தனம், ஃப்ராடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மதியம் பிரியாணி கொடுத்தாங்க, சாப்பிட்டியா? சாப்பிட்ட பெரியப்பே, செமையா இருந்துச்சு. லெக் பீஸ் கொடுத்தாங்க. அந்த குவார்டரு டெய்லியும் ஒரு போஸ்ட்டுக்கு 200 வந்துருதா? வந்துருது பெரியப்பே. இன்னைக்கு கூட 200 வாங்கினேன். அதெல்லாம் டெய்லி வேணுமா வேணாவா? வேணும் பெரியப்பே. என்ன கேள்வி? வேணும். வேணும்னா பொத்திக்கிட்டு நான் சொல்றதும் தலைவர் சொல்றதும் பொத்திக்கிட்டு செய்ய. வா பாப்பலாம், வா. என்ன பண்றது, நமக்கு ஊப்பியா மாறிட்டோம். 200 ரூபாயும் கோழி பிரியாணியும் கோட்டரும் தேவை. அதுக்காக நம்ம இவங்க சொல்றதெல்லாம் செய்ய வேண்டியதுதான், அயோக்கியத்தனம் செய்ய வேண்டியதுதான்.